ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த 3 என்கிறதான ஒரு நிகழ்வில் அந்தியாட்சரி ரொம்ப அருமையாக நடந்தது. அந்தியாட்சரிங்கிறது எங்கள் காலேஜில் ரகு சார் சொன்ன மாதிரி சாஸ்திரம் படித்தவாளுக்கு ஸ்லோகங்கள், காவியங்கள், நாடகங்கள் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அது கடினமானது தான். ஆனால் புது முயற்சியாக நம்முடைய பிராச்சாரியான ஒரு அனுகிரகத்தில் ஆகம அந்தியாட்சரிங்கிறது வாஸ்தவமாக சோமசேன நான் சொன்ன மாதிரி நடந்தது இல்லை. வாஸ்தவமாக இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கிறது. எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டால், அந்தியாட்சி நிறையா நான் பார்த்துட்டு இருக்கேன், காலேஜ் நடத்தின்னு இருக்கோம். ஆகமங்கள் படித்தா முதல் நீங்களும் இப்போ தான் அந்தியாட்சி உட்காரில் கரெக்டாக அந்தியாட்சி கலந்துன்றது இல்லை பாடசாலையில். இந்த அளவுக்கு ஸ்லோகம் மனசில் ஸ்புரிக்கிறது, அதுதான் அபிநந்தனா இருக்கா. எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பத்ததி காலால் படித்த நம்ம என்ன பண்ணும், பிரயோகத்துக்கு சுக்லாம்பரதம் ஆரம்பித்தா பூர்ணாதியும் கடைசியாக வரிசையாக ஒப்பிப்போம். திடீர் நடுவில் கேட்டால் நம்மளுக்கே தடுமாடி போயிடும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை அந்தியாட்சரி அதேமே கட்டம் தான். எந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறோமோ ஏகப்பட்ட காரிகை படிச்சிருப்பேன். எல்லாமே இப்போ யாரு வாங்கலையோ அவன் தோத்து போனவா அர்த்தம் கிடையாது. அந்த க்ஷணத்தை ஸ்புரிக்கல, அவ்வளவுதான். இந்த இதுல யாருக்கும் எனக்கு பிரைஸ் கிடைச்சது பெரியவன் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு அபியாசம், பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். இன்னொரு உபாயம் சொல்றேன். வெறும் உங்களுடையதான தோஷத்தை மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு உபாயமும் சொல்லணும் சாஸ்திரம் சொல்லு. என்ன உபாயம் கேட்டா, நீங்க சைவாகமத்துல அந்தியாட்சரி வச்சா படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப்பு என்னன்னு தெரியுமா? சுலபமான மார்க்கம் சொல்லட்டுமா? ஏகப்பட்ட கரிகள் படிச்சுருக்கேன். ஒரே புக்கு அண்ணா சோமசேரன் போட்ட புக்கு இருக்கே, சிவாகம சுக்தி மஞ்சரி, அதை மட்டும் படிக்கும். அசங்கியமான ஸ்லோகம். ஏன்னா அந்த பதத்தையே பாருங்க புக்கில், சிவாகம சுக்தி மஞ்சரி. மற்ற அந்த சாஸ்திரம் எடுக்கல, சிவாகமத்தில் சொன்ன பிரகாரம் எல்லா விஷயம் எடுத்திருக்கார். இப்போ நம்ம நடக்கிற அந்தியாட்சி எந்த அந்தியாட்சி நடத்தின்னு இருக்கோம்? சிவாகம அந்தியாட்சரி. ரெண்டுக்கு சாமியம் ஆயிடுது. அது இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், அர்த்தமும் போட்டிருக்காரு அண்ணா. அதை அர்த்தம் தெரிஞ்சும் பண்ணலாம். அது 2வது பாயிண்ட். அதனால நீங்க அனுவர்த்தம் என்ன படிக்கணும் தான் அந்தியாட்சரி. இன்னொரு விஷயம், சில பேர் ஸ்லோகங்கள் சொல்றப்ப அக்ஷரங்கள் ஸ்பஷ்டமா இல்லை. அது முதல்ல ஆகமம் படித்தாலும் சரி, சம்ஸ்கிருதம் எல்லாமே சம்ஸ்கிருத அக்ஷரங்கிறது பேஸ் ஒன்று. வர்க்க வர்ணங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கு. க க க கலாம். அந்த ஹ ஹம் கம் எங்க வரும் பார்த்துன்னு படிங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, படிக்கும் போதே கரெக்டா படிச்சுட்டேன்ல, திருத்தறதுக்கு தேவையில்லை உங்களுக்கு. அப்ப படிச்சு மனசுல அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும். படிச்சது தப்பா படிச்சா வாழ்க்கையில மாத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க சாஸ்திரம் படிச்சுட்டு அர்த்த ஞானம் தெரிஞ்சுட்டு அப்ப நான் தப்பு பண்ணிட்டோமோன்னு நிச்சயம் தோணாம இருக்காது. ஏன்னா காலேஜுக்கு வரப்போற இல்லைங்க, சாஸ்திரம் படிக்க போற நிச்சயம் ஆயிடுத்து. பார்த்தாலே உங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கேன். உங்களுடைய சௌரியத்துக்கு நம்ம பிராச்சாரியர் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப 7வது சிரோமணிய சைவாகமத்தை கொண்டு வந்திருக்க. அது இப்ப நான் வாஸ்தவமா உண்மையா சொல்லணும்னு கேட்டா எனக்கு என்ன தோன்றதுன்னு, ரகு சாருக்கெல்லாம் தெரியும். படிக்கிறப்பெல்லாம் நாங்கெல்லாம் 8 சாஸ்திரம் தான் அந்த ஆல் இண்டியாவுக்கு போட்டும் போவோம், நீ நான். இப்ப ஆல் இண்டியா வர்க்கேட்டி சார் அத்தியட்சத்துல 35 காம்படிஷன் வச்சிருக்காரு. இப்ப 8 35 அப்ப பண்றப்பெல்லாம் நாங்க சாகித்யம் எடுத்து படிச்சிட்டோம். இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறப்ப எனக்கு என்ன தோன்றதுன்னு, எனக்கு அந்த சாத்திரவர்த்தி வராத சத்தியமா நினைக்கிறேன். இது இந்த சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. அனுபவத்தை சொல்றேன். நான் இப்ப சமீபத்தான் முடிச்சேன். ஆனா இந்த மாதிரியான சான்ஸ் எங்களுக்கெல்லாம் இல்லை. சைவம், ஆகமம், அப்புறம் வேதம், சாஸ்திரம் எல்லாம் சமஷ்டியான ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்கார் பிராச்சாரியர். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. நீங்க உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த பெரிய பொற்காலமா நினைச்சிட்டு இது உபயோகப்படுத்திங்கோ. ஆகம பாடத்தை பద్ధதி நன்னா கிரமமா நன்னா படிச்சிருங்கோ. முடிச்சுட்டு அதுக்கு 300 கண்ணா இருக்கக்கூடிய சாஸ்திரம் படிக்க வந்துருங்கோன்னு அது வெறும் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களாம் அப்படின்னா பண்ணோம். உங்களுக்கு என்னன்னு கேட்டா, நம்ம பண்ணதான சைவ விற்த்தியில சைவத்திலேயே ஸ்பெஷலிஸ்ட் சிரோமணி அது இப்ப இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கு. அது உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். சிவாச்சாரிய எல்லாருக்குமே வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு பద్ధதி படிக்கிறோம், பிரயோகம் பண்ணி வைக்கிறேன். ததச்ச புனராச்சம்ய, சில பேர் ஆச்சம்யான்னு இழுப்பா, சில பேர் ஆச்சம்யன்றப்பா. உங்களுக்கே பாட சண்டை வரும். ஏன்? அர்த்த ஞானம் தெரியாது. பிரத்யமா என்னன்னு தெரியாது, எப்படி வந்துன்னு தெரியாது. இப்ப தாத்து பிரத்யமா ஆறுது எப்படி, இல்ல பிரத்யமான சமாசத்துல எப்படி இதுவா மாறுறது எல்லாம் சொல்ல முடியும். சாஸ்திரத்தான் இருக்கு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு பிரயோக ஞானம் படிச்சா மட்டும் போராது. அந்த பிரயோகத்தின் மூல கிரந்தம் எங்க இருக்கு, அதுதான் நம்ம சைவாகமத்துல. இங்க பிரயோகம் சொல்லித்தாரல. பிரயோகம் நீங்க படிச்சுட்டே
சைவாகம சிரோமணியில சைவ பரிபாஷா, ஸ்ரீகண்ட பாஷ்யம் போன்றதான பிரசித்தியான நல்ல உத்கிருஷ்ட கிரந்தங்கள்லாம் வச்சிருக்கா. இதை படிச்சேன்னா நம்மளுடையதான பசுபதி ஞான விஷயமும் சரியாதி பாத சதுஷ்டய விவரணம் சரியாதி விஷயங்கள் தெரியும். என்ன இருக்குன்னு தெரியாதோ இல்லையோ, அதுக்கு ஞானத்துக்காக தான் ஞான பாதைங்க வச்சிருக்கா. அப்ப நீங்க சைவாகம விஷயத்த உங்களுக்கு அவசியம் வருங்காலத்தை படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை பிராச்சாரிய கொண்டு வந்திருக்கா, கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க. அதையெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. மேன்மேலும் நன்னா ஸ்பஷ்டமா படிங்கோ, பயம் இல்லாம படிங்கோ, நன்னா படிங்கோ, சந்தோஷமா படிக்கும். இது நாலுமே இருந்ததுன்னு சரஸ்வதி உங்களை தேடி ஓடி வந்துருவான். அதனால மேன்மேலும் நன்றாக படித்து வளரணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்ரீ குருப்பியோ நமः.